வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஊத்துக்கோட்டை அருகே தனியார் மீன் உணவு தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து 9 பேர் பலி. முதல்வர் விஜய் இரங்கல். யோகாவை ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கடைபிடிப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம். சர்வதேச யோகா தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். பெண்கள் பாதுகாப்பை பறிப்பது தான் மாற்றமா? முதல்வர் விஜய்க்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டம். தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பெண் காவலர்கள் உட்பட 5 போலீசார் காயம். பொறுப்பேற்று 20வது நாளில் IAS அதிகாரியான மதுரை ஆட்சியர் ஆகாஷ் இடமாற்றம். அதிகார மையத்தை சந்திக்க மறுத்ததால் அதிரடி நடவடிக்கை. அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஜூலை 1 கருப்பு கொடி ஏந்தி மறியல் போராட்டம் நடத்த மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் முடிவு. 125 நாட்கள் வேலை வழங்கும் புதிய சட்டத்தை திரும்ப பெற கோரிக்கை. பள்ளி வகுப்பறை சுவரில் முதல்வர் விஜய் படத்தை வைத்து ரீல்ஸ் வெளியிடுவதா? தாவேக்காவினருக்கு பிரேமலதா, அண்ணாமலை கண்டனம். அறநிலைத்துறையில் நேர்ந்த கடந்த கால துன்பங்கள் இனி இருக்காது, இந்துக்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார் முதல்வர் விஜய் என ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் மயிலாப்பூர் TR ரமேஷ் பாராட்டு. குடும்பங்களை காப்பாற்றவே திமுக அதிமுக ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறது. திருப்பரங்குன்றம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் CTR நிர்மல்குமார் பேச்சு. நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் அதில் என்ன தவறு இருக்கிறது? திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி. திமுக கூட்டணியில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விலகுகிறது. கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் அறிவிப்பு. ரயில்களில் மகளிர் பெட்டியில் ஆண்கள் பயணித்தால் ரூபாய் 2500 அபராதம். புதிய விதிமுறை அமலுக்கு வந்தது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.